السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரர்களால் 5வது நாள் தராவீஹ் தொழுகையை நாம் தொழுதிருக்கிறோம். அல்லாஹ் நாம் தொழுத இந்த 20 ரக்காத்தையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா தனது திருமுறையிலே சொல்கிறான்: ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களது குற்றங்களை மன்னிப்பாயாக, சய்யாத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார், எங்கள் பாவங்களை எங்களை மட்டும் அகற்றுவாயாக, மஅல் அப்ரார் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக. அல்லாஹ் தஆலா நல்லவர்களாக மரணிக்க செய்ய வேண்டும். அல்லாஹ் கேட்க சொல்கிறான்: பாவங்களை மன்னியுங்கள், மன்னிக்கும்படியும் குற்றங்களை பொறுத்து கொள்ளும்படியும் நம்முடைய இறப்பு கடைசியிலே நல்லோர்களுடன் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கேட்க சொல்லி சொல்லுகிறான். நாம் இந்த ரமலானில் அதிகமாக நல்லோர்களுடன் நம்முடைய இறப்பு இருக்க வேண்டும், நல்ல மரணமாக இருக்க வேண்டும், தீய மரணங்கள் இருக்கக்கூடாது. ஷாம் நகர், அந்த ஷாம் நகரிலே கவர்னர் ஜபலா பின் ஐஹம் என்று சொல்லக்கூடியவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி. ஜனாதிபதியை சந்திப்பதற்கும் அவர்களிடத்திலே விருந்தாளியாக கவர்னர், ஷாம் நகர் கவர்னர் வருகிறார். வந்து 2 நாள் தங்குகிறார். தங்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹஜ்ஜுக்கு செல்கிறார். இந்த கவர்னர் ஆரம்பத்திலே நஸ்ரானியாக இருந்தவர், கிறிஸ்தவராக இருந்தவர். அதற்கு பிறகு இந்த மார்க்கத்திலே சேர்ந்தவர். ஷாம் நகரத்தினுடைய, அந்த நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறார். ஜனாதிபதியை சந்திக்க வந்திருக்கிறார். அவர்களோடு விருந்தாளியாக தங்கியிருக்கிறார்கள் சில நாட்கள். அவர்களோடு ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற போது தவாப் செய்வது, அந்த தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் கூட்ட நெரிச்சல். அந்த நெரிச்சலிலே இந்த ஷாம் நகரத்தினுடைய கவர்னர் அவரும் செல்கிறார். ஒரு கிராமவாசி அரபி. பின்னாடி செல்லக்கூடியவர் கவர்னருடைய காலை மிதித்து விடுகிறார். தெரியாமப்பட்டது, தெரிந்து செய்யவில்லை. அவர் கவர்னர், ஷாம் நாட்டில்
ஒரு கவர்னராக இருக்கிறார் என்பதும் இந்த கிராமவாசிக்கு தெரியாது. ஹஜ்ஜிலே தவாப் செய்வது மட்டுமல்ல, மற்றைய அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லோரும் சமமாகத்தான் செல்வார்கள். இப்போது புதிதாக மார்க்கத்தை ஏற்றவர்கள் என்றோ, தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்றோ, அது மன்னராக இருந்தாலும் சரி, தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லோரும் ஒன்றாகத்தான் சுத்த வேண்டும். தவறி கால் பட்டு விட்டது. உடனே கவர்னர் அந்த இடத்திலேயே தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் திரும்பி பார்க்குகிறார். காலை மிதித்தவரை கடுமையாக அடித்து விட்டார். நான் ஒரு கவர்னர் ஷாம் நாட்டில், ஆனால் என்னை இப்படி மிதித்து விட்டாய் என்று சொல்லி மிக பலமாக அடித்து விட்டார். அடித்தவுடன் இந்த கிராமவாசி ஜனாதிபதியிடத்திலே சென்று, நான் தெரியாமல் என்னுடைய கால் அவங்களுடைய காலிலே என்னுடைய கால் பட்டுவிட்டது, ஆனால் அதற்காக வேண்டி கடுமையாக என்னை அடித்து விட்டார் என்று சொன்னவுடன் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டின் கவர்னரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அடித்தது தவறு. நீங்கள் கவர்னராக இருக்கலாம், ஷாம் நாட்டினுடைய கவர்னராக இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்திலே நீங்கள் எல்லோரும் சமம். அவர் கவர்னரோ பிரதமரோ அல்லது நாட்டினுடைய மன்னரோ யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதல்ல. அதனால் எப்படி நீங்கள் அடித்தீர்களோ ஒன்று அவர் மன்னித்து விட வேண்டும். சரி, நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். இல்லையானால் அவரை நீங்கள் எப்படி அடித்தீர்களோ அதே போன்று அவர் உங்களை அடிக்க வேண்டும். ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டார். நான் கவர்னர், ஷாம் நாட்டினுடைய கவர்னர், என்னை பற்றி நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், என்னை திரும்ப அவர் அடிப்பதாக சொல்கிறீர்கள், என்ன நியாயம்? நீங்கள் செய்தது நியாயமா? இதுதான் தீர்ப்பு. தீர்ப்பு என்று சொன்னால் ஒரு இடத்திலே அமரக்கூடிய நேரத்திலே பலர்கள் பயப்படுவார்கள், நம்முடைய தீர்ப்பு தவறாக ஆகிவிடுமோ. எத்தனையோ பிரச்சனைகள் அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பல இடங்களில் காசை வாங்கி கொண்டு ஒரு சாராருக்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லது நாம் யாரின் பக்கம் பேசினா இவர் உயர்ந்தவரா அவர் உயர்ந்தவரா, அல்லது அவர்களுடைய அந்த தயவு நமக்கு தேவையா அல்லது இவருடைய தயவு என்பதையும் பார்த்து பேசக்கூடியவர்களும் உண்டு. சிலர்கள் தவறு செய்யும் பொழுது செல்வந்தர்கள் என்று சொன்னால் மலித்து விடுவார்கள், அப்படியே பூசி விடுவார்கள். பலர்கள் பேச மாட்டார்கள், சரி ஏதாவது பார்த்து முடிச்சு விடுங்க என்று சொல்லுவார்கள். தாழ்ந்தவர்களாக கிராமவாசியாக இருந்தால் சரி என்ன சட்டமோ அதை செய்யுங்கள், அவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பார்கள். இப்படியெல்லாம் உண்டு. ஆனால் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்க சட்டம் இதுதான் என்பதை தெளிவாக எப்போதுமே பேசக்கூடியவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி. கவர்னர் என்று சொல்லவில்லை, அவர் திரும்ப உங்களை அடிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்கிறீரா இல்லையா? உடனே அவர் சொல்லுகிறார், அப்படியானால் நான் திரும்பவும் அந்த நஸ்ரானியாக கிறிஸ்துவராக மாறிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். முன்னால் எந்த மார்க்கத்தில் இருந்தேனோ அதிலே நான் போகப் போகிறேன். இந்த பயமுறுத்தலாம் எனக்கு தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி சொல்லிவிட்டார், நீ எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டம் இதுதான், பலிக்கு பலி. நீ அங்கே போனால் எனக்கு என்ன? உண்மையான மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். உறுதியாக இருந்தால் இது, இல்லாமட்டா போ. உடனே ஜனாதிபதி சொன்னவுடன் அவர் சொல்லுகிறார், சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள்
நஸ்ரானியாக மாறி விடுகிறார், மாறி விட்டு போய் விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாது. பின்பு சில நாட்கள் கழித்து அவர் நஸ்ரானியாகவே கிறிஸ்தவராகவே இறந்து விட்டார் என்ற செய்தி உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதிக்கு வருகிறது. அப்போதுதான் ஜனாதிபதி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டு அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத் செய்கிறார். இவருடைய ஆணவத்தால் இவருடைய மரணம், கடைசி மரணம் எப்படி அமைந்திருக்கிறது? இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆணவம், அகம்பாவங்கள், அதிகாரங்கள் இருந்தது என்று சொன்னால் அவருடைய மரண முடிவு மிக கடுமையாக இருக்கும் என்பதை எச்சரித்தார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அவருடைய மரண முடிவு மிக கடுமையாக இருக்கும். சட்டம் என்பது ஒன்றுதான், யாரும் எல்லோருக்கும் பொதுவானது. ஜவாப் செய்யக்கூடிய நேரத்திலே, சுற்றக்கூடிய நேரத்திலே எல்லோருமே ஒன்றுதான். அரஃபாவிலே தங்கினாலும் சரி, முஸ்தலிஃபாவிற்கு சென்றாலும் சரி, கல் எறியக்கூடிய நேரத்தில் மினாவிலும் சரி, யாருக்கும் தனியாக முன்னுரிமை என்பது இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நஸ்ரானியாக இருந்தார், இந்த மார்க்கத்தை ஏற்றார். இந்த மார்க்கத்திலே இறக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கவில்லை. காரணம் அவருடைய ஆணவம், அகம்பாவம். நான் கவர்னர் என்ற இருமாப்பு அவர்களிடத்திலே இருந்ததால் அவருடைய மரண நேரம் எப்படி ஆகிவிட்டது. அதனால் தான் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், இறுதி முடிவு யாருக்கு எப்படி அமையும் என்று யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய இறுதி முடிவு எங்கேயும் அமையலாம், தண்ணியிலே அல்லது நெருப்பிலே அல்லது ரோட்டிலே அல்லது வீட்டிலே கூட இருக்கலாம். அதனால் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், உங்களுடைய மரண முடிவு நல்லதாக இருக்க வேண்டும், நல்லவர்களுடன் இருக்க வேண்டும். தீயவர்களோடு நம்முடைய மரணம் தீயவர்களோடு இருக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டு விடக்கூடாது. நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த புனிதமான ரமலானிலே கேட்போம், அல்லாஹ் நீண்ட ஆயுள் காலங்களை கொடுத்து இறுதியாக மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நல்லவர்களுடன் நல்லவர்களாக, அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக நம்முடைய உயிர் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய நல்ல வாய்ப்பையும் ஈமானையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وطول حياتنا برحمتك يا ارحم الراحمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. صل على النبي محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.